April 27 இவரோட தங்கச்சி ஃபர்ஸ்ட் தங்கச்சியோட பர்த்டே, இது நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் தங்கச்சியோட பர்த்டே அன்னைக்கு எங்களுக்கு ஒப்பு தாம்பலம் நடந்தது. அதுக்கப்புறம் 28, 29லேருந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஃபாலோ ரெக்வஸ்ட்லாம் கொடுத்துருந்தேன். ஒரு மாதம் வரைக்கும் அக்செப்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் மே மந்தில் தான் அக்செப்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தோம். லைக் எனக்கு அஜித் மேலே ஒரு குட் ஒப்பீனியன் வந்தது, ஒரு ஜாலியாக இருந்தது, ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி. லைக் அப்படியே ஒரு அந்த ட்ரான்சிஷன் நல்லா இருந்தது. ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சராக இருந்தது, அப்புறம் கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட், நல்ல பர்சன் அப்படின்னு மூவ் ஆன் ஆகி இப்போ ஒரு நல்ல ஹஸ்பண்ட் பொசிஷனுக்கு வந்திருக்காரு. அண்ட் எங்களுக்கு வந்துட்டு October 27 கல்யாணம் நடந்திருக்கு. October 27 இவரோட 2வது தங்கச்சிக்கான பர்த்டே. அது தங்கச்சி பாசத்தில் வந்துட்டு எல்லா விஷயமும் அன்றைக்கே பண்ணாரான்னு தெரியல, இல்லை அதுவே அமைஞ்சுதான் தெரியல. பட் சம்பவம் எவ்ரிதிங் இஸ் குட். அண்ட் எனக்கு இப்போ அஜித்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் நல்ல ஒரு லைஃப்பை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றத நாங்கள் யோசிக்கிறோம். என்ன சொல்கிறீங்க அஜித்? எஸ், கண்டிப்பாக பண்ணிட்டு கண்டிப்பாக ஐ லவ் யூ பண்ணி. ஓகே. ரயிலின் ஒலிகள் உனையே தேடுதே, அதிரும் பறையாய் இதயம் ஆடுதே. உந்தன் கை வீசிடும் பொய் ஜாடை என்னை ஏதே தோட்டத்தில் வீசுதே. உன் ஊர் தாண்டிடும் ரயில் பாலம் மேல் என் பூமி முடிந்து விடுதே. எனக்கு என் அண்ணா மேரேஜ்ன்றது கொஞ்சம் ஸ்பெஷல். அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் பாய்ன்றதுனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பாயோட மேரேஜ், ஸோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். அதனால் நல்லா போயிட்டுருக்கு, நல்லபடியாக இருக்கணும். பெஸ்ட் விஷஸ் டு மை பிரதர் அண்ட் மை அண்ணி. மாமா விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். என் தாயோடும் கூறாத வார்த்தைக்குள் நான் நீந்துறேன், காந்துறேன். கனா காணும் போர்வைக்குள் காலத்தை அடக்காக்கிறேன், தேக்குறேன். மண்ணேலோடும் மழை தண்ணி போல் நாளும் நிலமாறுறேன், தூறுறேன். பாழாகின்ற நெஞ்சுக்கு பால் பார்வை நீ வாக்குற, காக்குற. கோடி வாசங்கள் என்னை தீண்டி போனாலும் உயிரை தீண்டாதும் வாசம். பூமி தீர்ந்தாலும் தீராத ரயில் பாதை காதல் ஒன்றே அன்பே. అందమైన ప్రేమ లేఖ నువ్వులే అస్తమాను చదువుకుంటనే. కళ్ళలోన కాంతి రేఖ నువ్వులే, నిన్నెలాగా వదులుకుంటనే. నీ
దాచానులే వెళ్ళకే నన్నొదిలి నువ్వలా వెళ్ళకే వెళ్ళకే కన్నులలో నీరులా జారకే వెళ్ళకే 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 అరే అక్కడ ఇక్కడ ఇక్కడ చూడు కనబడేది మనమే ఎక్కడికక్కడ పలకరిస్తూ ఎదురయ్యేది మనమే నీ తోడు నేనని నా నీడ నువ్వని మన మధ్య ప్రేమని ఎలా మరువని నీ చెంత ఏదని నీ వెంట లేదని గతమంతా అడిగితే నేనేం చెప్పనే నీ జ్ఞాపకాలు వదిలేసినన్నిలా ఓ జ్ఞాపకంలా మారిపోకలా వెళ్ళకే నన్నొదిలి నువ్వలా వెళ్ళకే వెళ్ళకే కన్నులలో నీరులా జారకే వెళ్ళకే எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி வந்து ரொம்ப எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு அவங்களோட ஒய்ஃப் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பர்சன். ஸோ ஆனால் எனக்கு அதே மாதிரி தான். ஸோ ஆனால் எனக்கான கிடைச்ச பொண்டாட்டி வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் எனக்கு ஸ்பெஷல் ஒன்னுன்ட்டு முன்னாடியே. ஸோ நான் என்னைக்கு நான் அவங்க பார்த்தனோ அன்றைக்கே அவங்க ஸ்பெஷல் ஒன். ஸோ எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் என் லைஃப், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் இப்போ வரையுமே. ஸோ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட நாங்கள் ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஸோ எனக்கு கேர் பண்ணிக்கிற மாதிரி என்னோட மதர் அண்ட் ஃபாதர். ஸோ அந்த கேர் பண்ணுற விஷயம் எல்லாமே எனக்கு கைட் பண்ணுற விஷயம் என்ன ஒரு எடுத்துகிட்டு போகிற விஷயம் என் லைஃப்பில் எல்லா மூமெண்ட்டும் அவங்க ஸ்வீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் லைஃப் இன்னும் சூப்பராக போகணுன்னு வர நெக்ஸ்ட்டு கம்மிங் டேஸில் வந்து எனக்கு தெரியும் முன்னாடி. నువ్వులే అస్తమాను చదువుకుంటనే కళ్ళలోన కాంతి రేఖ నువ్వులే నిన్నెలాగా వదులుకుంటనే ఊసులేని ఏ ఊసు వద్దులే నీ శ్వాసనాలో దాచానులే వెళ్ళకే నా మనసును విలా కొయ్యకే వెళ్ళకే నిప్పులలో నన్నిలా తొయ్యకే వెళ్ళకే నన్నొదిలి నువ్వలా జారకే కన్నులలో నీరులా వెళ్ళకే నన్నొదిలి నువ్వలా జారకే కన్నులలో నీరులా. இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னமோ இவங்களுக்காகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற மாதிரி கிடைச்சது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா நிறைய பார்த்து எனக்கு வந்து இந்த பேர் கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னாக்கா, அஜித் குமார் வந்து எங்கள் பொண்ணை வந்து ரொம்ப விரும்பி ரொம்ப நல்லா பார்த்துக்கிற மாதிரி நிறைய ஒரு விஷயம் கூட அவர் வந்து சின்ன சின்ன விஷயம் கூட கேர் எடுத்து பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போவும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து மற்ற விஷயங்களுக்காக மற்றவங்களுக்காக எதையுமே வந்து வெக்கப்படாமல் அவர் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து தொடர்ந்து அவங்க அப்படி கண்டினியூ பண்ணணும். எல்லா விஷயமே அவங்க வந்து அவளுக்காக எல்லாமே நான் செய்வேன் அப்படின்ற அந்த மனைவிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் இல்லை. ஆனால் இது இவளுக்கு கிடைச்சது வந்து அதாவது சொத்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், கணவன் கிடைக்கிறது வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய சொத்து. அது அன்பாக பார்த்துக்கிறது, அது வந்து இவளுக்கு தீபிகைக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து எப்போவுமே அதை ஃபாலோ பண்ணி இருக்கணும். இவங்களை பார்த்து மற்றவங்களும் அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றதான் எனக்கு ஆசை. எனக்கு அஜித் குமார் கிடைச்சது என்னுடைய பையன் மாதிரி தான். கொயரப்பு வரைக்கும்